ஆனால் ஒவ்வொரு தேர்தலிலும் எம்ஜிஆருக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினார். 14 ஆண்டுகள் கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருந்ததற்காக பாராட்டப்பட்டார் கருணாநிதி. உள்ளாட்சி தேர்தல்களில் ஒரு நாளும் எம்ஜிஆரால் ஜொலிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு ஆட்சி கையில் இல்லாத போதும் திமுக என்ற கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார் கருணாநிதி. சட்டமன்றத்திலும் அரசியல் அரங்கிலும் கருணாநிதி எதிரிலிருந்து எழுப்பும் பிரச்சனைகளை மையமாக வைத்தே எம்ஜிஆர் ஆட்சி நடந்தது. 1977 ஆகஸ்ட் 8ஆம் தேதி இலங்கை தமிழர்களுக்காக பல லட்சம் பேரை திரட்டி பிரம்மாண்ட பேரணியை நடத்தினார் கருணாநிதி. 1981 செப்டம்பர் 15ஆம் தேதி இலங்கை தமிழர் விவகாரத்துக்காக எம்ஜிஆர் அரசு கருணாநிதியை கைது செய்தது. 1983 மத்திய மாநில அரசுகள் இலங்கை தமிழர் பிரச்சனையில் அக்கறை காட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி தன் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக கருணாநிதியும் பேராசிரியர் அன்பழகனும் அறிவித்தனர். 1989 மீண்டும் கருணாநிதி முதலமைச்சரானார்.